வணக்கம். நான் விஜயபாஸ்கர் சேதுபதி பேசுறேன். ஆ நிறைய சின்ன சின்ன வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. கொஞ்சம் போட முடியல. இருந்தாலும் ஒரு கமர்ஷியலா இருக்கக்கூடாதுன்ட்டு ஒரு முடிவு பண்ணி சின்ன சின்ன நம்மளால முடிஞ்ச ஒரு மெசேஜ சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு. அதனால வந்து இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக். நேர்மறை எண்ணங்களை அடைவது எப்படி? இதுதான் டாபிக். நேர்மறை என்னன்னா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி. ஒரு மாரி துவண்டு ஆ ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கிற சூழ்நிலையில எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் மனுஷனுக்கும் இருக்கும். அப்ப எந்த வழியில நம்ம இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றது, கடந்து வர்றது அப்படின்னு பார்த்தா, சில பேர் யோகா மூலியமா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த புத்துணர்ச்சியோட இருக்காங்க. கிடைக்குது, அந்த எனர்ஜி கிடைக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி சில பேர் வந்து ஆம், உடற்பயிற்சி அது மூலியமாவும் ரிலீஃபா இருக்காங்க. ஆனா உடல் உடற்பயிற்சி மட்டும் அது வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு வழிவகுக்காது. ஏன்னா மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து உடற்பயிற்சி மட்டும் செய்கிறதுனால இன்னும் பெருசாக பயன் கிடைக்காது. ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இறை வழிபாடு மூலியமா கண்டிப்பாக நம்ம நேர்மறை எண்ணத்தை அடைய முடியும். 100% அடைய முடியும். இறை வழிபாடுன்னா பெருசாக இன்னும் சாமியார் அளவுக்கு போகணும்னு இல்லை. ஜஸ்ட் கீப் வர்ஷிப்பிங் காட். யூ கேன் அட்டைன் ஆல் த பவர்ஸ். எப்பவும் போல வழிபாட்டில் இருந்துட்டு இருந்தோம்னா நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வைப் கிடைக்கும். அது எந்த வழிபாட்டு முறையாக இருந்தாலும் அவங்கவுங்க நம்பிக்கை சார்ந்து நீங்கள் இறை வழிபாட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தோட தேடல் இருக்கும். அது மூலியமா கண்டிப்பாக நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும்.